அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஆ ஆல்ரெடி நான் வந்து 5 டேஸ்க்குரிய வந்து ஒரு பிளான் ஒண்ணு நான் உங்களுக்கு போட்டு தந்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுல ஒரு நாள் வந்து முடிஞ்சுச்சு. இப்ப உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 4 டேஸ் மட்டும் தான். ஸோ அந்த 4 டேஸ் அந்த சொன்ன பிளான வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இன்னைக்கு. இடைவிலக்கவியல் படங்கள் தொடர்பான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஆல்ரெடி இடைவிலக்கவியல் படத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதே மாரி இந்த செமினார் சீரிஸுக்குரிய ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதிலே இடைவிலக்கவியல் படத்துக்குரிய விளக்கம் வந்து ஷார்ட்டா சொல்லி குடுத்துருக்கேன். இந்த விஷயங்கள வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தா அத என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி தரேன். சோ நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட எம்சிக்யூன்ற பாட பரப்புல வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பாஸ்ட் பேப்பர் அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2யும் டார்கெட் பண்ணி தான் உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் வரும். சோ அத தாண்டி உங்களுக்கு என்ன கேள்விகள் எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். பாசிபிள்ன்னு சொல்லி சொன்னா நீங்க பாஸ்ட் பேப்பர் எடுத்து பாருங்க. உங்களோட பழைய பாஸ்ட் பேப்பர் எடுத்து பாருங்க. என்ன மாரி கேள்விகள் வந்துருச்சு, என்ன மாரி கேள்விகள் போடப்பட்டிருக்குன்றத நீங்க பாருங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஆ ரைட். அப்ப இதுக்குள்ள தான் இந்த பாட்டுலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ரைட்டா? இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போற விஷயம். ஸோ பிஃபோர் தட் கட்டாயமா நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து பாருங்க. பார்த்துட்டு ஒரு விளக்கத்த எடுங்க. செமினாருக்குரிய வந்து வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த செமினாருக்குரிய வீடியோஸையும் பாருங்க. பார்த்து தெளிவா ஒண்ணு எடுங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்னும் 4 டேஸ்ல தானே. ஸோ நீங்க நெனச்சா 4 டேஸ்க்குள்ளனா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சொல்ற விஷயங்கள வந்து சும்மா கேட்காம நோட் பண்ணி எடுங்க. தட்ஸ் பெட்டர். அப்ப இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் ஷேர் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னால், எம்சிக்யூ. உங்களுக்கு எந்த எம்சிக்யூ வந்து கூடுதலா வரதுக்கு சான்சஸ், ரைட் எத நீங்க டார்கெட் பண்ண போறீங்க, ரைட் எத நீங்க டார்கெட் பண்ணணும் என்றத தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். என்ன எம்சிக்யூ நீங்க டார்கெட் பண்ணணும். என்ன எம்சிக்யூ டார்கெட் பண்ணா பெட்டர் என்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆ இத வெரி குயிக்கா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த வொர்க்க வந்து செய்யணும். ஜஸ்ட் ஒரு 1 டே மேக்ஸிமம் 1 டேக்குள்ள வந்து டைம் அலோகேட் பண்ணி, அதுக்குரிய டைம நீங்க ஒதுக்கி மேக்ஸிமம் வொர்க் பண்ணுங்க. இங்க நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணேன். பிராக்டிகல் ஜியோகிராஃபி, பிசிக்கல் ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபி இதுல வந்து எந்தெந்த எம்சிக்யூ நீங்க டார்கெட் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு இங்க ஆ போட்டு காட்டுறேன். ரைட் நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அதால என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்னென்ன தலைப்புகள் செல்ல போறனோ, அந்தந்த தலைப்புல வார அந்தந்த விஷயங்கள முக்கியமா பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு கன்ஃபார்ம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து வாரத்துக்கான சாத்தியப்பாடுகள் கூட இருக்கும். ரைட்? ரைட். அப்ப உங்களுக்கு எம்சிக்யூ தொடர்பான சந்தேகங்கள் அப்படி இருந்தா, ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப ரிப்பீட் பண்ற விஷயம், தயவு செய்து எகைன் அண்ட் எகைன் பேப்பர செஞ்சு பாருங்க. மாடல் பேப்பர், பாஸ்ட் பேப்பர் செய்யுங்க. பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதால எவ்வளவுத்துக்கு நீங்க பிராக்டிஸ் வந்து எம்சிக்யூல வந்து டார்கெட் பண்றீங்களோ, அவ்வளவுத்துக்கு வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாரி இருக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல. சரி உங்களோட ஏய தீர்மானிக்க போறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களோட எம்சிக்யூ தான். நீங்க எவ்வளவுத்துக்கு எம்சிக்யூ வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அவ்வளவுத்துக்கு என்ன நீங்க சிம்பிளா ஏ எடுத்துட்டு போற மாரியான ஒரு வழிவகை உங்களுக்கு கிடைச்சுரும். ரைட் அப்ப எம்சிக்யூ ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து டார்கெட் பண்ணுங்க. ரைட் அப்ப இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கைஸ், பிசிக்கல் ஜியோகிராஃபி, பிராக்டிகல் அதே மாரி ஹியூமன். இந்த 3 பாடத்திலயும் எந்தெந்த எம்சிக்யூ நீங்க கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றத நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ கட்டாயமா வீடியோ வந்து முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்து உங்களுக்கு வேண்டிய மாதிரியான விளக்கங்கள் எடுத்துட்டு போங்க. சரியா? தட் மீன் நான் இங்க எம்சிக்யூ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்ல. இத பாருங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கைட்ஸ் தருவேன் நான் உங்களுக்கு. அத நீங்க செக் பண்ணுங்க உங்களோட கைட்ல. ரைட்? ஓகே ஃபைன். இப்ப உங்களோட பிராக்டிகல் ஜியோகிராஃபில வரப்போறது என்னன்னு சொல்லி சொன்னா 10 எம்சிக்யூ. அதே மாரி பிசிக்கல் ஜியோகிராஃபில வரப்போறது உங்களுக்கு வந்து 15. அதே மாரி ஹியூமன்ல உங்களுக்கு வரப்போறது 15 கொஸ்டின். ஸோ ஓவராலா உங்களுக்கு 40 எம்சிக்யூ வந்து வரப்போகுது. ஸோ எம்சிக்யூ செய்ய போகக்குள்ள ஆன்சர் வந்து பிரேக்கெட் தந்திருப்பாங்கன்னா, அந்த பிரேக்கெட்ல பென்சில் யூஸ் பண்றத தவிர்த்துக் கொள்ளுங்க. பேனைய மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். சரியா? பென்சில் யூஸ் பண்ண வேணாமா பிரேக்கெட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் முதலாவது கேள்விக்குரிய விடை வந்து 5 அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்குள்ள பேனையால மார்க் பண்ணுங்க 5 அப்படின்னு. பென்சிலால போட வேணாம். ஓகே? ரைட். அப்ப பிராக்டிகல் ஜியோகிராஃபில வந்து உங்களுக்கு வந்து 10 எம்சிக்யூ வந்து வரும். அதே மாரி பிசிக்கல் ஜியோகிராஃபில உங்களுக்கு வந்து 15 எம்சிக்யூ. ஹியூமன் ஜியோகிராஃபில உங்களுக்கு வந்து 15 எம்சிக்யூ. இப்படி 3 பார்ட்லயே வந்து உங்களுக்கு எம்சிக்யூ வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல இந்த 10 எம்சிக்யூ இருக்குல்ல, அந்த பிராக்டிகல் ஜியோகிராஃபில. இது நீங்க சொல்லிட்டா 10க்கு 10.
ரைட்டா? கரெக்ட்டா நீங்க 10க்கு 10 எடுக்கக்கூடிய மாரியான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிராக்டிகல் ஜியோகிராஃபி. அதே மாரி பிசிக்கல் ஜியோகிராஃபில நீங்க 15க்கு 15 எடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கைடு தான் வச்சு கேள்வி கேட்பாங்க. ரைட் அதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் மாடப்பயில தான் 1, 2 கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட மைண்ட சரியா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சிம்பிளா என்ன செய்யணும், மார்க்ஸ் எடுத்துட்டு போகணும். ஓகே? ரைட். அப்ப பிராக்டிகல் ஜியோகிராஃபில என்னென்ன எம்சிக்யூ டார்கெட் பண்ணுங்கன்றத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். கேட்டுக்கொள்ளுங்க. பிராக்டிகல் ஜியோகிராஃபில ஒட்டுமொத்தம் என்ன? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஒரு 5 விடயம். ஒண்ணு வந்து கருப்பொருள் படம். அதோட சேர்த்து வந்து இடைவிலக்கவியல் படம். ரைட்? இடைவிலக்கவியல் படம். ஆ ரைட். இது 2 விஷயம். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், மரபு ரீதியான படங்கள். நவீன படங்கள் ஜிஎஸ், ஜிபிஎஸ் அதே மாரி ஆர்எஸ். ரைட். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, டேட்டா தரவுகள். தரவுகளோட சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட். அதே மாரி புள்ளி விவரவியல். இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இவ்வளவுதான் நம்மளோட பிராக்டிகல் ஜியோகிராஃபில வர விஷயம். அப்ப கருப்பொருள் படம், இடைவிலக்கவியல் படம். இது 2மே மரபு ரீதியான படம். அதே மாரி ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் நவீன படங்கள். தரவுகள், புள்ளி விவரவியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப இதுக்குள்ள தான் உங்களுக்கு கேள்வி வரும். இதுக்குள்ள தான் 10 கேள்வி எடுப்பான். சோ இத நீங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சா நல்லா பார்க்கணும். சோ எத எத பார்க்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இடைவிலக்கவியல் படம் உங்களுக்கு ஸ்பொட்டா 4 இல்லாட்டி 3 கேள்வி எடுப்பான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல. கன்ஃபார்மா. 4 இல்லாட்டி 3 கேள்வி வரும் உங்களுக்கு. ஜிஎஸ், ஜிபிஎஸ்ல வந்தவங்களுக்கு 2 இல்லாட்டி 3 கேள்வி வர சான்ஸ் இருக்கு. தரவுகளுக்குள்ள உங்களுக்கு என்ன? அதே மாரி தான். 2 இல்லாட்டி 3 கேள்வி வரும். ரைட் அப்போ ஒட்டுமொத்தமா 15, 7 புள்ளிவிவரவியல். சோ இங்க 3 அல்லது 3. ரைட் அப்படி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சா கிட்டத்தட்ட இதுக்குள்ளே தான் பேலன்ஸ் பண்ணி கூட 10 கேள்வி எடுத்துருவான். ரைட் அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இடைவிலக்கவியல் படம் இருக்கு இல்லையா? இலங்கட ஒடுக்கமைனான இடைவிலக்கவியல் படத்தோட சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த விஷயங்களே பார்த்திருப்போம். எத்தன படங்கள், இலங்கட ஆகக்கூடிய நீளம், ஆக குறைந்த நீளம், சரிதானே எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது, எந்த படங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அந்த விஷயங்கள். அதே மாரி இடைவிலக்கவியல் படத்துல வர உள்ளுக்குள்ள வர விஷயம், புற எல்லை தகவல்கள், ரைட்டா? வெளிய வர விஷயங்கள். ரைட். அதே மாரி ஒரு ஒண்டுக்கமான இடைவிலக்கியல் படத்துல வந்து பெறப்பளவுன்னா, அது எங்க இருந்து வந்தது? அந்த விஷயங்கள் தொடர்பான விஷயம்லாம் இங்க பாருங்க. இந்த இடைவிலக்கியல் படத்துல. அதே மாரி இந்த 1க்கு 50,000, 1க்கு 25,000, 1க்கு 10,000 அந்த சிரிப்பித்தல், பெருப்பித்தல் அதுல ஏதாவது ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு வரதுக்கு சான்சஸ் வரும் உங்களுக்கு. அது எப்பவுமே வரல. சோ அந்த விஷயங்கள தெளிவா பார்த்துட்டு போங்க. இடைவிலக்கியல் படத்துக்குள்ள வர எம்சிக்யூ தான் இதெல்லாம். ரைட்டா? மேக்ஸிமம் இப்படிதான் வரும். அதுல குறிப்பா பௌதிக அம்சம், பண்பாட்டு அம்சங்கள பாருங்க. என்னென்ன பௌதிக அம்சம்? இடவிலக்கவியல் பகுதி அம்சம் அல்லது தரைத்தோட்ட பகுதி அம்சம், வடிகால் பகுதி அம்சம். ரைட் அதே மாரி அடுத்து வரப்போறது என்ன உங்களுக்கு கரையோர பகுதி அம்சம். ரைட் அதே மாரி இயற்கையான தாவரங்கள். சோ எப்பவுமே பௌதிக அம்சம், பண்பாட்டு அம்சங்கள், கரையோர அம்சங்கள் அதைத்தான் டச் பண்ணி போவாங்க கேள்வி. இடவிலக்கவியல் படத்தில் காணப்படுற வடிகால் அம்சங்களை கொண்ட விடை தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு விளங்கணும் வேணாம். சோ அந்த விஷயங்களை தெளிவா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சிம்பிளா இந்த இடவிலக்கவியல் படத்துல உங்களுக்கு 4 கேள்வி என்ன செய்யலாம் அல்லது 3 கேள்வி வந்து சிம்பிளா பிக்கப் பண்ணி எடுக்கலாம் மார்க்ஸ். ஒரு விஷயமா மறந்துடப்படாது இடைவிலக்கவியல் படத்துக்குள்ள வர விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. இலங்கை படத்தை வச்சு பாருங்க. அதுல எந்த படம் வந்து கரையோர பிரதேசங்கள் உள்ளடக்கிடுச்சு. அதுல எந்த படங்கள் வந்து மத்திய மாநிலத்துல வர படங்கள் எப்படியான பிரதேசங்கள் உள்ளடக்கிருக்கு. ரைட் அப்படியான விஷயங்கள் எல்லாம் தெளிவா பாருங்க. மறக்காம பாருங்க. இடைவிலக்கியல் படத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் வெரி ஷார்ட் இதெல்லாம். சின்ன விஷயம் ஒண்ணு இடைவிலக்கியல் படத்துல வர விஷயங்களை குயிக்கா பார்க்கணும். சார் வெரி குயிக்கா ரீகால் பண்ணீங்கன்னா சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா இப்ப கருப்பொருள் படம்ன்ற தெரியுமா உங்களுக்கு என்ன? சோ அதுல பெருசா கேள்விகள் என்ன சிறல வாரல. இனி கருப்பொருள் படம்ன்ற ஒரு கருவை மாத்திரம் வைத்து வரையப்படுற படங்கள். சோ அதுல ஒரு சின்ன ஒரு அப்படி வரனா ஒரு எம்சிக்கு வரலாம். பட் மேக்சிமம் உங்களுக்கு 3 இல்லாட்டி 4 கேள்வி இடைவெளி படத்துல வந்தேயா. ஓகே பாத்துட்டு போவோம் கரெக்டான. அடுத்து ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ்க்குள்ள சொலிட் கொஸ்டின் உங்களுக்கு 2 இல்லாட்டி ஓ மினிமம் 2 வரும் உங்களுக்கு. அப்படி சம்டைம் நீங்க லக்கி பீப்புள்னா உங்களுக்கு 3 சரி வரலாம். இதுல என்னத்த பாருங்கன்னு சொல்லிட்டேன்னா ஜிஎஸ்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய புள்ளிகள் வந்து டென்ஷன் ஆகிற பாட்டு வந்து இடம் சாரா தரவு. அதை கம்ப்ளீட்டா பாருங்க. இடம் சார்ந்த இடத்தை காட்டுறது. இடம் சாராண்டா அளவு இல்லாட்டி பண்பு ரீதியா வருது.
ஸோ அந்த விஷயங்களை கட்டாயம் பாருங்க. அடுத்த உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், தேக்க சாதனங்களை பாருங்க. ஓகே. அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடா தான் போன வருஷம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யுங்க, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பாருங்க. அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்றத பாருங்க. ஜிஎஸ்ல பயன்படுத்துற ஹார்ட்வேர்ஸ் என்னென்னு பாருங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து கூறுகள் இருக்கு இல்லையா, 5 கூறுகள். ஸோ அந்த 5 கூறுகளும் என்னன்றதை தெளிவா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனாலும் உங்களுக்கு ஜிஎஸ்க்குள்ள வர விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து ஜிபிஎஸ்க்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜிபிஎஸ்ல அந்த தரவு சேகரிக்கப்படுற முறை இருக்கு. ஜிபிஎஸ் வந்து என்னன்னா அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு சமுத்திரத்திலையும். ஸோ அந்த பொருத்தப்பட்டிருக்கிற ஜிபிஎஸ்க்குரிய பேர் என்ன, செய்மதிகளோட பேர் என்ன, ரைட், அவதானிப்பு நிலையங்களோட பேர் என்ன, சமிக்ஞை நிலையங்களுக்குரிய பேர் என்ன. ஸோ இந்த விஷயங்களை தெளிவா பாருங்க. ரைட். அதே மாதிரி ஆர்எஸ்லயும் அதே தான். ஆர்எஸ்ல அந்த 3 மேடைகள் இருக்கு இல்லையா, எது மேற்பரப்பு மேடை, வான்வெளி மேடை, விண்வெளி மேடை. சோ அதோட உயர வேறுபாடுகளை பாருங்க. இதுல அந்த செய்மதிகள் உயர்மட்ட செய்மதி, தாழ்மட்ட செய்மதிகள் விஷயங்கள் எல்லாம் வரும் உங்களுக்கு. சரி, அதுல உயரங்களை பாருங்க. ரைட். அந்த உயரங்கள் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுல வாரத்துக்கான சான்சஸும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு. ரைட்டா? இந்த விஷயம் மறக்காம என்ன செய்யுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி டேட்டாஸ். இது ஆக பிரதானமான ஒரு தலைப்பு guys. நீங்க என்ன மாதிரி நின்றாலும் சரி, தலைகீழா நின்றாலும் சரி, இந்த கேள்வி வந்தே ஆகும். ஓகே. சோ அதுல கூட்டமாக்கப்படாத தரவு, கூட்டமாக்கப்பட்ட தரவு, இது கேள்விக்கு வரல, பெரும்பாலும் வராது. அப்படின்னா நீங்க விளங்கி வச்சுக்கலாம் எதுக்கு. அடுத்தது தொடர்ச்சியற்ற, இது வரும். அவ தொடர்ச்சியான தரவுண்டா என்ன, தொடர்ச்சியற்ற தரவு என்னன்னு சொல்லி பாத்துட்டு போங்க. அதுக்குரிய எம்சிக்கு விளக்கம் எல்லாம் தெளிவா விளங்கணும். அதே மாதிரி அடுத்த தரவு முதலாம் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு, இதை பாருங்க. ரைட்டா? அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு, இதை பாருங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தட்ஸ் மச் பெட்டர். ரைட். அதெல்லாம் தரவுகளுக்குள்ள வர தரவுகளை மிஸ் பண்ணிடாது. உங்களோட பின்வரும் தொடர்ச்சியான தரவுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கணுமே. அப்ப மேக்சிமம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க guys, மறக்காம தரவுகளை ஒரு கண்ண செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிற எம்சிக்கு நான் வெரி ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். அதனால இவ்வளவு விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே சிம்பிளா என்ன செய்யணும், நீங்க நல்ல மார்க்ஸ் ஒன்று கெயின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு என்ன சரி குழப்பம்னு சொல்லிச்சுன்னா பிரைவேட்டா கேளுங்க. ஓகே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் டைம் போதா, அதனால இதை பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. அடுத்தது புள்ளி விவரவியல். அப்படி இல்லாட்டி கமெண்ட்ஸ்ல சரி கேளுங்க. புள்ளி விவரவியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ள வந்தவங்களுக்கு வந்து மிக பிரதானமா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, எந்தெந்த வரைபடங்கள்ல என்னென்ன தரவுகள் காட்டப்படுறத விளங்கிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, இதுக்கு என்ன வரைபடம் பொறுத்த மாதிரி இரட்டை பார். அதே மாதிரி மாதாந்த வெப்பநிலை, இதுக்கு என்ன வரைபடம் பொறுத்த மாதிரி கோட்டு வரைபடம். ஒரு நாட்டுல சனத்தையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆண் பெண் பால்நிலை வேறுபாடு, வயது வேறுபாடு, இதுல இதே காட்டுறதுக்கு என்ன வரைபடம் பொருத்தமா இருக்கும், அதுக்கு என்ன கூம்பக வரைபடம். அதே மாதிரி இனச்சேர்க்கை, மத சேர்க்கை, சேர்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு என்ன வரைபடம் பொருத்தமா இருக்கும், வட்ட வரை. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது தட் மீன் உங்களோட இடக்கணிய படம், சமக்கணிய படங்கள். சோ அந்த படங்கள் விளங்கணும் உங்களுக்கு. ரைட்டா? என்னென்ன தரவுகள் என்னென்ன படத்துல காட்டப்படுதுன்னு சரி. சோ இதெல்லாம் கட்டாயம் சரியா, கம்பல்சரியா பாருங்க. அதோட இதுக்குள்ள வாரது வரைப்புக்குள்ள, புள்ளி வரைவுக்குள்ள வர ஒரு பார்ட் வரைப்பு, கிராபிக்கல் பார்ட். சோ அதுக்குள்ள வந்து மேக்சிமம் போக்கஸ் பண்ணிக்கலாம் அந்த விஷயம். அது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு இது இங்க வரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா அளவீடுகள். ரைட். அதுல 2 அளவீடுகள் வரும் guys உங்களுக்கு. ஒன்று வந்து பிரிக்கை அளவீடுகள், அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா அதுல அதுக்கு இன்னொரு பேர் விலகல் அளவீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மத்திய போக்கு அளவீடுகள். மத்திய போக்கு அளவீடுனா ஆகாரம், இடையம், இடை, இது அத்தனைக்கும் உரிய விளக்கம். ஆகாரம் என்ன, இதயம் என்ன, இடையின் என்ன, அதுக்குரிய போமியுலா, அதுக்குரிய சமன்பாடுகள் என்ன. அதே மாதிரி அங்காள வாரது, ரைட், விலகல் வரைபடங்கள் அல்லது பிரிக்கை வரைபடங்கள். அதுல வீச்சு, காலனை இடை வீச்சு, சராசரி விலகல், நியம விலகல், இதுக்குரிய விளக்கம் பாக்குறதோட சேர்த்து அதுக்குரிய ஃபார்முலாஸ் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு போங்க. ஓகே. சோ இது போல விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாலே சம்டைம் ஒரு கேள்வி என்ன, உங்களோட மூளைக்கு சரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனம் எடுத்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். இதுல 10 மார்க்ஸ் சும்மா சிம்பிளா எடுத்துட்டு போகணும், 10 மார்க்ஸ் ப்ராக்டிகல் ஜோதிகள். அப்ப மறக்காம என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கரைப்பொருள் படம், இடைவிலக்கவியல் படம், ஜிஎஸ்டிபிஎஸ் அதே மாதிரி தரவுகள், புள்ளி விவரவியலுக்குள்ள நான் சொன்ன விஷயங்களை மேக்சிமம் போக்கஸ் பண்ணுங்க. மேக்சிமம் போக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வந்து அந்த கொஸ்டின் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயங்களை. ஓகே.
எக்ஸாம் செஞ்சுட்டு வந்து இந்த வீடியோக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போமா? பேப்பர்ல அந்த கேள்வி வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி. ரைட் ஓகே.